பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சீக்கிரம் எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. இலக்கியாவை கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணுங்க. மேடம். என்னது? அத்தை, நீங்க நிலைமையை புரிஞ்சுக்காம ரொம்ப அவசரப்படுறீங்க. ஏன் மேல உள்ள கோவத்துல அஞ்சலியோட வாழ்க்கையை நீங்க நாசமாக்க பாக்குறீங்க. ஏற்கனவே கார்த்திக் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கான். அது போதாதுன்னு இப்ப நீங்க பண்ற பிரச்சனையால கார்த்திக் இன்னும் பகை ஆயிடுவான். அப்புறம் எந்த காலத்திலயும் அஞ்சலி கார்த்திக்கோட சேரவே முடியாது. என்னடி முதல்ல கெஞ்சின, இப்ப என்ன மிரட்டி பாக்குறியா? ஐயோ, நீங்க தான் அஞ்சலியோட மாப்பிளைய சேர விட மாட்டேங்கிறீங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டனா அஞ்சலி ஈஸியா அந்த வீட்டுக்கு போயிடலாம். போயிடுவா. அது எந்த காலத்திலயும் நடக்காது. அதையும் பாப்போம். மேடம், இலக்கியா மேல எஃப்ஐஆர் போடுறதை நிறுத்துங்க. இது போய் கம்ப்ளைண்ட் நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கேஸ் மேல தேவையில்லாம ஆர்வம் காட்டுறீங்க. ரெண்டாவது காரை வாங்கிட்டு போன இவரு காரை வித்த என்கிட்ட போன் பண்ணி பிரச்சனைய சொல்லாம சொல்லி வச்ச மாதிரி இப்ப கரெக்டா ஸ்டேஷனுக்கு வராரு. முக்கியமா கார்ல அடிபட்ட அஞ்சலி இங்க வராம அவங்க அம்மா வந்து கேஸ் குடுக்கறாங்க. இது எல்லாத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல என் போனை கொடுங்க, நான் என் வக்கீலுக்கு போன் பண்ணணும். போனை கொடுத்தா நீங்க குற்றவாளியை தப்பிக்க வைக்க பாப்பீங்க. முதல்ல உங்க பொண்டாட்டிய கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்க போனை தரேன். மேடம், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. செந்தில்குமார் மேடம், எஃப்ஐஆர் என்னாச்சு? முடிச்சிட்டேன் மேடம். எஃப்ஐஆர் ரெடி மேடம். கான்ஸ்டபிள் ஜீப் ரெடி பண்ணுங்க. அக்யூஸ்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். ஓகே மேடம். ஏய், சொன்னா ஜீப் கேளுங்க. பிளேயர் கூட்டிட்டு போமா அவள. என்ன குளிக்கிற? இனி உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. கிளம்பு. கேளுங்க மேடம். ஹலோ, இத பாருங்க மிஸ்டர், உங்களை மன்னிச்சு விட்டுருக்கேன். அத புரிஞ்சிக்காம என் டியூட்டியை தடுத்தா அப்புறம் உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மரியாதையா தள்ளுங்க. முடியாது. என் வைஃப் எந்த தப்பையும் தெரிஞ்சு பண்ணல. எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி பண்றீங்க. இலக்கியா, நீ இங்கே இரு. நான் ஏசிபி இப்பவே வர வைக்கிறேன். சரியா? மல்லிகா, இவரை தள்ளி விட்டுட்டு இலக்கியாவை இழுத்துட்டு போங்க. மேடம்மா, நில்லுங்கம்மா. விடுமா. அண்ணி, இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்க. விடுமா. என் மருமகளை விடுமா. அண்ணி, கொஞ்சம் பாருங்க அண்ணி. வா, என் குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு அலைய வச்சுட்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா? நான் சத்தியமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன். இந்த சாபத்துக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். சும்மா சாபம் விடாதீங்க. மேடம், இலக்கியாவை இழுத்துட்டு போங்க மேடம். கான்ஸ்டபிள் இழுத்துட்டு வாங்க. அம்மா விடுங்க மேடம். போமாங்க. ஒரு நிமிஷம். என்ன காரணத்துக்காக இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இவ உங்க மேல கார் ஏத்தி கொல்ல பாத்திருக்கா. அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இலக்கியா என்ன கொல்ல பார்த்ததா உங்களுக்கு யார் சொன்னது? தோ உங்க அம்மா தான். உங்களால ஸ்டேஷனுக்கு நடந்து வர முடியாதுன்னு அவங்க தான் வந்து கேஸ் கொடுத்தாங்க. ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு. நான் தானே கேஸ் கொடுக்கணும். யாரு கேஸ் கொடுத்தாலும் அப்படியே நடவடிக்கை எடுத்துருவீங்களா? இப்ப சொல்றேன், இலக்கியா என்ன கொல்ல பார்க்கல. நான் தான் விரதம் இருந்த மயக்கத்துல தெரியாம போய் கார் முன்னாடி விழுந்துட்டேன். போதுமா? ஏய், என்னடி பேசுற? நீ சும்மா இருமா. அஞ்சலி, என்ன சொல்ற? பொறுங்க ஆண்டி. மேடம், நான் சொல்றது நிஜம். இலக்கியா மேல எந்த தப்பும் இல்ல. இத பத்தி நான் அன்னைக்கே தெளிவா ஏசிபி கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டேன். என்னம்மா இது? இருங்க மேடம். ஏய், உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின இலக்கியாவை எதுக்காக காப்பாத்துற? ஜெயில போய் கம்பி என்னதா அவளோட திமிர அடங்கும். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. மேடம், இந்த இலக்கியாவை கோர்ட்டு கொண்டு போங்க. நிறுத்துமா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, நீ போலியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு நானே உன் மேல கேஸ் போட்டு லாக்அப்ல தூக்கி போட்டுருவேன். என் வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறியா? உன் பேச்சு கேட்டு நான் கெட்ட பேர் வாங்கினதுல போதும். இது பாருங்க மேடம்,
என் அம்மா கொடுத்த கேஸ் உண்மை இல்ல. இன்னும் சொல்ல போனா ஆக்சிடென்ட்ல என் உயிரை காப்பாத்துனதே கௌதம் மாமாவும் இலக்கியாவும் தான். அவங்க எப்படி என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு நான் அபாண்டமா சொல்லுவேன். சாரி இலக்கியா, எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. உன் மேல கேஸ் கொடுக்கறத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா எந்த அளவுக்கு வர விட்டுருக்க மாட்டேன். அப்பவே நான் தடுத்திருப்பேன். அதான் அஞ்சலி, எனக்கும் ஒன்னும் புரியல. திடீர்னு போலீஸ் அரெஸ்ட்னதும் நான் குழம்பி போயிட்டேன். நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கேஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. பாரு, நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. என்ன மேடம், நான் அவ்வளவு போராடினப்ப என்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? தப்பா நினைக்காதீங்க மாமா. எங்க அம்மாக்கு மூளையே இல்ல, எல்லாத்துலயும் அவசரம். அவங்கள மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம குடும்பத்துக்கு இனிமே நான் என்னைக்கும் துரோகம் நினைக்க மாட்டேன். நம்ம வீட்ல இருக்கிறவங்க அவமானப்பட்டா அத நான் அவமானப்பட்ட மாதிரி. அதான் நடக்க முடியலனாலும் கால் டாக்ஸி வச்சு கஷ்டப்பட்டு வந்தேன். கடவுளே, நல்ல வேலை என்னை இங்க சீக்கிரம் அனுப்புன. இல்லனா இலக்கிய ஜெயிலுக்கு போயிட்டாங்கிற தீராத பழி என் மேல வந்து சேர்ந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். என்னமா நின்னுட்டு இருக்க? போட்ட கேஸ வாபஸ் வாங்க. மேடம், சம்பந்தப்பட்ட நான் சொல்றேன், இலக்கியா நிரபராதி. எங்க அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட கிழிச்சு போட்டுருங்க. கான்ஸ்டபிள், ஹேண்ட்கஃப் ரிமூவ் பண்ணுங்க மேடம். ஐயோ கடவுளே, எடுமா. சரி வாங்க போலாம். இதை நான் சும்மா விட மாட்டேன் மேடம். ஏசிபி கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். என் போனை கொடுங்க. யா வலிய வந்து அவசர அவசரமா என் காரை வாங்கினப்பவே நான் உஷாரா இருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ யாரோ போட்ட தாளத்துக்கு தான் நீ டான்ஸ் ஆடி இருக்கேன்னு இப்ப புரியுது. அந்த உண்மையும் வெளியில வரட்டும், அப்ப வைக்கிறோம் உனக்கு கச்சேரி. கௌதம், அவர் கடக்குறாரு, நீ விடு. நீங்க 2 பேரும் தப்பிச்சதே எனக்கு போதும். வாங்க முதல்ல கிளம்பலாம். வாங்க சார், இந்தாங்க. வா போலாம். போலாம், வா வாமா. அஞ்சலி பாத்து வா, பாத்து அஞ்சலி. அஞ்சலி, ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி. நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? விடு இலக்கியா. அத்தை, அஞ்சலி. இத பாரு, நீ வேணா அவளை நம்பு, நான் மட்டும் அவளை நம்பவே மாட்டேன். எனக்கு என்னமோ இப்ப கூட அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து டிராமா பண்ண மாதிரி தான் இருக்கு. சரி விடு அஞ்சலி, ஜானுக்கு இன்னும் உன் மேல கோவம் தீரல. நீ தப்பா நினைக்காத. பரவாயில்ல மாமா, என் அத்தை தானே சொல்றாங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஏய், போதுண்டி உன் பாசம். வா போலாம். என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏன் மேடம் அப்படி பாக்குறீங்க? நான் ஜெயிலுக்கு போகலன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அண்ணி போலாமா? பரவாயில்ல, நான் கௌதம் இலக்கியாவோட வரேன். எப்படியோ போங்க. கௌதம், தேங்க்ஸ் கௌதம். எதுக்கு? என்னை விட்டு கொடுக்காம போலீஸ் கிட்ட போராடினீங்கல்ல, அதுக்கு. உன்னை விட்டு கொடுத்தா அது நானே என்ன விட்டு கொடுத்த மாதிரி. என் இலக்கியாவை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். புரியுதா? சரி சரி, பாராட்டினதெல்லாம் போதும். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இங்க நிக்கிறதுக்கே எனக்கு காலெல்லாம் கூசுது. வீட்டுக்கு போன உடனே உங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும். ஊரு கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கு போல. அதான் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வந்துகிட்டே இருக்கு. வாங்க போலாம். வாமா. பாப்போம்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.